Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நாம 10th ஸ்டாண்டர்டுக்கு சோசியல் சயின்ஸ்க்கான ஒரு காமன் ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்ன பண்ணிக்கோங்க, மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லைன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சர் எந்த ஒரு வீடியோவையும் இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இது இந்த வருஷம் நடந்த ஒரிஜினல் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் தான் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் சொல்லலை, சரியா? ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை போடுறோம். இதுலேருந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டும் கொஷின்ஸ் ரிப்பீட்டட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இதையும் நீங்கள் பார்த்துக்கிறது கண்டிப்பாக எப்போவுமே நல்லது தான். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த வருஷம் நடந்த வேறு டிஸ்ட்ரிக்னுடைய கொஸ்டின் பேப்பர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிறது நமக்கு எப்போவுமே நல்லது தான். அதனால் எதுவும் நமக்கு டைம்லாம் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது, இது நல்லதான், சரியா? சரி, ஓகே. இப்போ 1 மார்க் பார்த்துக்கிட்டிங்களா, என்னென்ன 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 6 1 மார்க் கொஸ்டின்ஸு. அடுத்ததா இப்போ 2 fill in the blanks, சரியா? 6 சூஸும் 4 fill in the blanksம் கேட்டிருக்காங்க. 6 சூஸு 4 fill in the blanks, சரியா? தமிழ் மீடியம்கான கொஸ்டின் பேப்பரில். நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ். 2 மார்க்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் ரோல் ஆஃப் முஸ்தபா கெமால் பாஷா, அப்புறம் ஹூ ஆர் த 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் ஆஃப் த போஸ்ட் வேர்ல்டு வார், பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் IMF, டெக்கான் பிளாட்டியூ, ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா, டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் இன் இந்தியா, different categories in ministers at the union level, different names of shifting cultivation in India. அதே அப்படி தமிழ் மீடியத்தில் முஸ்தபா கமால் பாட்ஷா வகித்த பாத்திரம் என்ன, முதல் உலகப் போருக்கு பிந்தைய உலகத்தின் 3 முக்கிய சர்வாதிகாரிகள் யாவர், முத்து துறைமுகம் நிகழ்வை விவரி, பன்னாட்டு நிதியமைப்பின் நோக்கங்கள் யாவை, தக்கான பீடபூமி குறிப்பு வரைக, காலநிலையை பாதிக்கும் காரணிகளை பட்டியலிடுக, இந்தியாவின் வேளாண்மை முறைகளை குறிப்பிடுக, செம்மொழி தகுதி பெற்ற இந்திய மொழிகள் யாவை, நடுவண் அரசின் அமைச்சர்கள் தரநிலைகளின்படி எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன, சரியா? நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இந்த முஸ்தபா கமால் பாட்ஷா வைத்திர இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது வேணா ரேர் கொஸ்டினாக இருக்கலாம், மற்றபடி எல்லாமே ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எனி 2 கேட்டிருக்காங்க. இதில் மெயின் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டும் சைலண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இது எல்லாமே ரிப்பீட்டடாக அடிக்கடி திரும்ப கேட்கக்கூடிய கொஸ்டின். முதல் உலகப் போருக்கான முக்கிய காரணங்கள், அப்புறம் வேறுபடுத்துக காரணம் கூறு ஜியாகிரபிலேருந்து, அப்புறம் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள், அப்புறம் GDPயை கணக்கிடும் முறைகள். ஸோ எல்லாத்துலேயும் ஒன்று ஹிஸ்ட்ரியில் ஒன்று, ஜியாகிரபியில் ஒன்று, எக்கனாமிக்ஸில் ஒன்று, சிவிக்ஸில் ஒன்று கேட்குறாங்க. பட் கேட்டது எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் டைம் லைன் ஒன்று கேட்டிருக்காங்க 5 மார்க்கில், சரியா? காலக்கோடு 1910 1930 வரைக்கும் ஏதாவது ஒரு 5. 8 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், சரியா? வெர்சைல்ஸ் உடன்படிக்கையில் சரத்துகள் விளக்குக, இது அடிக்கடி கேட்கக்கூடிய 8 மார்க்கு. அதுக்கப்புறம் மேப், சரியா? வேர்ல்டு மேப்பில் இந்த பிளேசஸ் எல்லாமே மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க 5 மார்க் கொஸ்டினில், சரியா? அவ்வளோதான். இதான் சோசியல் கொஸ்டின் இந்த வருஷம் நடந்தது. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து படிங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.